ஆகவே மிகவும் ஒரு 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 பயங்கரமான அச்சமான சூழ்நிலையில் ஜப்பானியர்களின் பிடியில் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே வழியில் சில சமூக மற்றும் சமூக சூழ்நிலை அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக சிலர் தாமே முன்வந்து இந்த கொலை களத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்பதையும் இந்த இலக்கியத்தினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த இலக்கியத்தை எவ்வாறு இந்த எழுத்தாளர் சண்முகம், இலக்கியவாதி சண்முகம் படைத்திருக்கிறார் என்று பார்ப்போம். காதல், பாசம், வீரம், இரக்கம் என்று பல உணர்வுகளை உள்ளடக்கிய ஒரு 20 வயது இளைஞனின் வாழ்க்கையினூடாக அல்லது அவனது கண்களினூடாக இந்த வரலாறு கூறப்படுகிறது. ஆகவே இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு நாவல் படிப்பது போல் இருக்கும். ஆனால் அந்த இளைஞனின் கண்களினூடாக அவனை சுற்றி நடக்கும் சம்பவங்களை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொண்டால் அந்த வரலாறு சோகமாக விரிந்து கிடப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மரண ரயில் பாதையில் தப்பி பிழைத்து திரும்பி வந்த ஒரு மலேசிய தமிழரின் கதை என்பதை ஆசிரியர் முன்னுரையிலேயே கூறிக்கொண்டு இந்த கதையை ஆரம்பிக்கின்றார். ஆசிரியர் இந்த பாணி ஒரு நாவல் போன்று ஒரு இளைஞனின் கண்களினூடாக இந்த வரலாற்றை கூறுவது ஒன்றும் புதிதல்ல. உலக இலக்கிய வரலாற்றில் இந்த யுத்தி கையாளப்பட்டிருக்கிறது. ஒரு கதாபாத்திரத்தின் ஊடாக வரலாற்றினை கூறுவது கல்கி, சாண்டில்யன் போன்றவர்கள் மிகவும் பிரபலம் பெற்றவர்கள். அதை வெற்றி கண்டிருக்கிறார்கள். ஏன் அண்மையில் டைட்டானிக் போன்ற கதைகளை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு இளம் காதல் ஜோடியினூடாக அந்த வரலாறு கூறப்பட்டது. அதே போன்றுதான் மலேசிய தமிழர்களின் இந்த சோகமான வரலாறு எல்லோருடைய கைகளிலும் போய் சேர வேண்டும் என்பதற்காக மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காதல் கதையை சூழ்ந்து அந்த வரலாற்றை இந்த எழுத்தாளர் சண்முகம் படைத்திருக்கிறார். இதில் வாசகர்கள் கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், மிக சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருக்கும் இந்த காதல் கலர்ந்த ஒரு கதைக்குள் நீங்கள் உங்களை தொலைத்து விட்டீர்கள் என்றால் இந்த இளைஞனை சுற்றி நடக்கின்ற மிக சோகமான வரலாற்று சம்பவங்களை நாம் தொலைத்து விடுவோம். ஆகவே படிக்கும்போது அந்த இளைஞனின் காதலை எவ்வளவு தூரம் நீங்கள் சுவைக்கின்றீர்களோ அவ்வளவு தூரம் அதற்கு அப்பால் வெளியே கூறப்பட்டிருக்கும் இந்த மலேசிய தமிழர்கள் அனுபவித்த கொடுமைகளை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள தவறிவிடக் கூடாது என்பதே எமது ஆசையாக இருக்கிறது. யார் இந்த இளைஞன்? மாயா என்ற பெயரிலே ஆசிரியரால் அறிமுகப்படுத்தப்படும் இளைஞன் தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக அவன் இந்த சயாம் ரயில் பாதைக்கு தானே செல்ல வேண்டும் என்று. அங்கு போகும் வழியில் வேலு என்ற இன்னும் ஒருவரை நண்பராக்கிக் கொள்கிறான். வேலு ஒரு சிறந்த வீரனாகவும் கோபக்காரனாகவும் மாயாவை தனது சொந்த தம்பியாக நினைத்து அவனை வழிகாட்டுகிறார். ஆகவே இந்த இரும்பு பாதை அமைக்கும் பணியில் வேலு இறந்து போகிறார். மாயாவிற்கு அங்கே இருக்கும் 16 வயசு மலாய் பெண்ணுடன் காதல் ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மாயாவின் ஊடாக அங்கே லட்சக்கணக்கான குவிந்த அந்த தமிழர்கள் எவ்வாறு ஜப்பானியர்களால் பயன்படுத்தப்பட்டார்கள், எவ்வளவு சிக்கல்களை சந்தித்தார்கள் என்பதை இந்த இலக்கியம் எடுத்துக் கூறுகிறது. இதில் இன்னும் ஒரு வேடிக்கை, இவர்கள் இரும்பு ரயில் பாதையை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட போது நேச நாட்டு படைகளின் B-29 என்று அழைக்கப்படுகின்ற விமானங்கள் வந்து தினம்தோறும் குண்டுகளை போட்டு செல்லுமாம். ஆகவே ஜப்பானியர்களின் கைகளால் இறக்கும் தமிழர்கள், அங்கே நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தமிழர்கள், தலைக்கு மேலே எதிரி நாட்டு விமானங்கள் போடும் குண்டுகளால் இறக்கும் தமிழர்கள் என்று எல்லா பக்கத்தாலும் தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் கதையை எவ்வாறு ஆசிரியர் நகர்த்தி செல்கிறார் என்று பார்ப்போமானால் 2 முக்கியமான சரித்திர வரலாற்று குறிப்புகளை ஆசிரியர் இங்கே எமக்கு தருகிறார். யார் அந்த சரித்திர குறிப்புகளுக்கு சொந்தக்காரர் என்றால் சுபாஷ் சந்திரபோஸ் ஆவார். அவர் தொடர்பாக 2 குறிப்புகள் எமக்கு கிடைக்கிறது. ஒன்று, இந்தியாவின் தேசிய இராணுவத்தை 8ஆம் தேதி 7ஆம் மாதம் 43ஆம் ஆண்டு சுபாஷ் சந்திரபோஸ் நிறுவுகிறார். இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது 47ஆம் ஆண்டு. ஆனால் அதற்கு முன்பாகவே 1943ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி மாலை 4:15 தற்காலிக சுதந்திர இந்திய அரசை சுபாஷ் சந்திரபோஸ் நிறுவுகிறார். டெம்பரரி இந்தியன் ஃப்ரீடம், ஃப்ரீ இந்தியா என்ற ஒரு தற்காலிக சுதந்திர இந்திய அரசை அவர் நிறுவுகிறார். பர்மாவில் இது நிறுவப்படுகிறது. அமைச்சர்களும் நியமிக்கப்படுகிறார்கள். சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய இராணுவம் இந்திய மண்ணில் 44ஆம் ஆண்டு காலடி வைத்ததாக அறிவிக்கிறது.
மார்ச் மாதம் 21ஆம் தேதி 44ஆம் ஆண்டு தாம் இந்தியாவில் இருப்பதாக வெள்ளையர்களை தோற்கடித்து நேதாஜியின் இராணுவம் அறிக்கை விடுகிறது. இவை மிக முக்கியமான தரவுகள். காரணம், மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியாவின் விடுதலை வரலாற்றில் பெரும் பங்கு வகித்த போதும் இந்திய சுதந்திர வரலாற்றில் அவன் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். காந்திய வழியில் மிகவும் அமைதியான முறையில் காந்தியின் தலைமையில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்பதை நிறுவ வேண்டும் என்பதற்காக இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பங்காற்றிய ஆயுத முனையில் எதிரிகளுக்கு பெரும் நெருக்கடிகளை கொடுத்து அந்த சுதந்திரத்திற்கு வெளியிலிருந்து வழிவகுத்த நேதாஜி வேண்டுமென்றே இருட்டடிக்கப்பட்டார் என்ற எண்ணம் இந்த புத்தகத்தில் எமக்கு கிடைக்கிறது. சரி, நேதாஜியின் இராணுவத்தின் அதிக தமிழர்கள் ஏன்? நாம் முன்பே கூறியது போல் இந்தியாவின் வடக்கு பிராந்தியத்தில் வாழ்ந்தவர்களை மட்டுமே பிரித்தானியர்கள் இராணுவத்திற்கு சேர்த்ததால் நேதாஜி தமிழர்களை பயன்படுத்த எண்ணினார். அதுதான் அதற்கான காரணம். சுபாஷ் சந்திரபோஸ் இராணுவத்துக்கு ஆதரவு தர அவர் ஒருமுறை ரயிலில் பயணம் செய்திருக்கிறார். சுபாஷ் சந்திரபோஸை நேரில் பார்த்தார்களா இல்லையா, பர்மாவில் அவர் இருந்தாரா, தாய்லாந்தில் அவர் இருந்தாரா, எங்கே சென்றார் என்று பலரும் கேள்விகளை எழுப்பும் போது 43ஆம் ஆண்டு சுபாஷ் சந்திரபோஸ் இந்த சயாம் ரயிலிலே ஏறி பயணித்திருப்பதை கூலி வேலைகளில் ஈடுபட்டிருந்த மலேசிய தமிழர்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த மாபெரும் வீரன் ரயிலின் முன்னால் நின்று கையை அசைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தி சென்றதை இரு மருங்கிலும் நின்ற ஆயிரக்கணக்கான கூலிகள் தமது உடைகளை கழட்டி இடுப்பிலே கட்டி கும்பிட்டு வணங்கியதை பார்த்ததாகவும், அந்த மாவீரனை கண்டு வெள்ளையர்களும் பிரித்தானியா இராணுவத்தினரும் ஜப்பானியர்களால் பிடிக்கப்பட்டு அவ்வேளையிலே அடைக்கப்பட்டு வைத்திருந்த வெள்ளையர்கள் சுபாஷ் சந்திரபோஸை எதிரியாக பார்ப்பவர்கள் அவர்கள் கூட எழுந்து நின்று மரியாதை செலுத்தியதாகவும், ஏன் ஜப்பானியர்கள் கூட அங்கே வரிச்சையில் நின்று அவருக்கு மரியாதை செலுத்தியதாகவும் இந்த இலக்கியம் கூறுகிறது. ஆகவே மிக முக்கியமான தரவுகளை இந்த இலக்கியம் தாங்கி நிற்கின்றது என்றுதான் நாம் கூற வேண்டும். அடுத்ததாக, எவ்வாறு இந்த பிடிக்கப்பட்ட மலேசிய தமிழர்கள் ஜப்பானியர்கள் பயன்படுத்தினார்கள்? பிடிக்கப்பட்ட லட்சத்துக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான அந்த 2 லட்சம் அளவான மலேசிய தமிழர்களை 3ஆக பிரித்தார்கள். கூலிகள், கண்காணிகள், கணக்கு பிள்ளைகள். ஒவ்வொரு கணக்கு பிள்ளையின் கீழும் 2 கண்காணிகள், அந்த 2 கண்காணிகளின் கீழும் 100 கூலிகள் என்று பிரித்து கொண்டார்கள். ஆகவே இந்த கணக்கு பிள்ளை அந்த 2 கண்காணிகளையும் அந்த 100 கூலிகளையும் அவர் தன்கீழ் வைத்து அந்த ரயில்வே பாதையை அமைப்பதில் ஈடுபடுகிறார். ஒரு நாளைக்கு ஒரு கூலிக்கு அவர்களுக்கு கொடுத்த பணம் அந்த காலகட்டத்தில் பாத், 1 பாத் ஆகும். கண்காணிக்கு கொடுத்த கூலி 2 பாத், கணக்கு பிள்ளைக்கு கொடுத்த கூலி 3 பாத். இதுதான் அவர்களுடைய அன்றாட சம்பளமாக இருந்தது. என்ன பயன்? சுற்றிலும் இறப்புகள், மேலிருந்து குண்டு, ஜப்பானியரின் கொடுமை, நடுக்காட்டில் கிடங்குகளையும் பள்ளங்களையும் வெட்டும் மிக கொடூரமான வேலை. இதற்கு மேல் இவர்கள் பணம் கொடுத்தால் தான் என்ன, கொடுக்காவிட்டால் தான் என்ன என்று மரணப்பிடியில் தமிழர்கள் தவித்த தவிப்புத்தான் இந்த சயாம் மரண ரயில் பாதை. ஒரு நாளைக்கு 20 முதல் 40 தமிழர்கள் இறப்பதாக குறிப்பிடுகிறார் இலக்கியவாதி சண்முகம். என்ன காரணம்? நோய்வாய்ப்படுகிறார்கள். ஒருவருக்கு நோய் வந்துவிட்டால் ஜப்பானியர்கள் அவர்களுக்கு மருந்து கொடுப்பதில்லையா? இந்த தமிழர்கள் எல்லாம் தங்குவதற்காக அங்கங்கே ரயில்வே தண்டவாளங்களை அமைப்பதற்கு பக்கத்தில் பெரும் கூடாரங்கள் அமைத்திருக்கிறார்கள். அந்த கூடாரங்களிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் அல்லது 500 மீட்டருக்கு தள்ளி பெரிய குழி வெட்டப்படுகிறது. அந்த குழிக்குள் குற்றுயிரும் அரையுயிருமாய் வருத்தம் வந்தவர்கள், இப்படி நோய்வாய்ப்பட்டவர்களை கொண்டே ஒன்றாக போடுகிறார்கள். சிலர் இறந்த பின் போடப்படுகிறார்கள், சிலர் இறக்காமலேயே அந்த இறந்த பிணங்களுடன் சேர்த்து போடப்படுகிறார்கள். மாதத்திற்கு ஒரு முறை அல்லது குழி நிரம்பியவுடன் சுமார் 200-300 உடலங்கள் ஒன்றாக நிரம்பிய பின் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகிறார்கள். எத்தனை தமிழர்கள் இப்படி காணாமல் போயிருக்கிறார்கள் என்று எமது கண்கள் கலங்கி நிற்கின்றன சில இடங்களில். இதேவேளை இந்த 1 வருடம் 5 மாத காலகட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் இதில் ஈடுபட்டதை அடுத்து பர்மா, மலாய் ஆகியோர் அங்கே இவர்களோடு சேர்ந்து இவர்கள் எங்கெங்கெல்லாம் நகர்ந்து இந்த ரயில் பாதைகளை போடுகிறார்களோ அங்கெல்லாம் நகர்ந்து இவர்களும் சிறிய கடைகளையும் வியாபார நிலைகளையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன், ஒரு கட்டத்தில் விபச்சாரங்கள் கூட இடம்பெற்றதாக அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே 450 கிலோமீட்டர் நீளமான இந்த சோகமான ரயில் பாதையை அமைத்த பின்பு
மலேசியாவுக்கு திரும்பி வந்த தமிழர்கள் ஒரு சில 100 என்றே கூறுகிறார்கள். அப்படி திரும்பி வந்த மாயா என்ற ஒரு இளைஞனின் கதைதான் அந்த வரலாற்றை எடுத்து கூறும் இலக்கியமாக உங்கள் முன் இருக்கிறது. இதை படித்து முடித்த பின்பு 2 கேள்விகள் எழுந்தன. ஒன்று, இலக்கியவாதி சண்முகம் இதை ஒரு நாவல் போன்ற தொனியிலே இந்த இலக்கியத்தை படைத்திருப்பதால் முக்கியமான ஒரு திட்டத்தெளிவான தரவுகள் இல்லை. எத்தனையாம் திகதி இது நடந்தது, எத்தனையாம் திகதி எத்தனை பேர் செத்தார்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட தரவு இந்த இலக்கியத்தில் கூறப்படவில்லை. மேலோட்டமாக தீபாவளி வருகிறது என்று அவர்கள் இருந்தார்கள் என்றும் ஒரு மேலோட்டமான விவரங்களை தருகிறார்களே தவிர துல்லியமான தரவுகள் இந்த நாளில் இது நடந்தது என்று கூற முடியாமல் இருக்கிறது இந்த இலக்கியத்தில். இரண்டாவது, இன்னும் ஒரு மனதை நெருடும் சம்பவம். ஜப்பான் 2ஆம் உலக யுத்தத்தின் பின்னர் தன்னால் கஷ்டப்பட்ட நாடுகள், தன்னால் வேதனையை அனுபவித்த நாடுகள், தன்னால் உயிரை இழந்தவர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதாக தெரிவித்தது. எப்போது? 44ஆம் ஆண்டின் இறுதியிலே. 1996ஆம் ஆண்டு ஜப்பான் மலேசியாவுக்கு 25 கோடி வெள்ளிகளை நஷ்டஈடாக கொடுத்தது. ஆனால் இதில் ஒரு வெள்ளி கூட தமிழர் கையில் போய் சேரவில்லை என்பதுதான் உண்மை. இந்த 25 கோடி வெள்ளிகளையும் மலேசிய அரசு ஆயுத கொள்வனவு செய்துவிட்டதாக 96ஆம் ஆண்டே அறிக்கை விட்டிருக்கிறது. இதை எப்போதும் நீங்கள் இணையத்தில் தேடினீர்கள் என்றால் இந்த தரவுகள் உங்களுக்கு வரும். ஆகவே இன்று நேற்றல்ல, காலம் காலமாய் தமிழனை கொடுமைப்படுத்தி தமிழனின் பெயரால் சர்வதேச ரீதியில் பெரும் ஒரு நிதி மோசடிகள் இடம்பெறுகிறதா என்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் இந்த புத்தக பூங்காவை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நன்றி நேயர்களே.